செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவு காணப்படுகிறது. மாஸ்கோ நகரில் 113 ஆண்டுகளாக இருந்து வந்த சாதனை அளவை நேற்று பனிப்பொழிவு முறியடித்தது. ரஷ்யாவில் தற்போது கடுமையான பனிக்காலமாகும். அங்கு சாலைகள், வீடுகள் மற்றும் அனைத்து பகுதிகளும் பனியால் சூழப்பட்டுள்ளது. சாலைகளில் பனி உறைந்து கிடப்பதால் வாகன போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பகலில் வெகு நேரம் வரை பனிப்பொழிவு உள்ளதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை முடங்கியுள்ளது. மாஸ்கோ நகரில் கடந்த 1898ஆம் ஆண்டு பதிவான 4.1 டிகிரி சென்டிகிரேட் தட்பவெப்ப சூழ்நிலைதான் இதுவரை அந்நாட்டின் பனிப்பொழிவின் வரலாற்று சாதனையாக இருந்து வந்தது. இந்த சாதனை அளவை நேற்றைய பனிப்பொழிவு தாண்டியது. இதன் மூலம் 113 ஆண்டுகளாக இருந்த பனிப்பொழிவை விட நேற்றைய பனிப்பொழிவு வரலாறு காணாத அளவு மேலும் அதிகரித்தது. கடந்த வாரம் அங்கு வெப்பநிலை -10 டிகிரி சென்டிகிரேடாக இருந்தும் ரஷ்ய நாடாளுமன்றம் அமைந்துள்ள கிரெம்லின் மாளிகை அருகே 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனி உறைந்திருந்தது. இதனால் வாகனங்கள் பனியால் மூடி கிடந்தது. காரை உயர பறக்கச் செய்து குதிக்க வைக்கும் வித்தியாசமான போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்றது. மனிதர்களுக்கு அழகான கார்களை உருவாக்குவதில்தான் ஆசை என்றால் அவற்றை உடைத்து நொறுக்குவதிலும் சிலருக்கு அலாதியான ஆசை. இங்கிலாந்தில் நடைபெற்ற காரை உயர பறக்கச் செய்து குதிக்க வைக்கும் போட்டியில் பலர் கலந்து கொண்டு பார்வையாளர்களை மிரள வைத்தனர். இந்த போட்டியில் அதிக உயரத்திற்கு பறந்து அதிக நீளத்திற்கு சென்று விழுந்த பென்ஸ் கார் இடம் பிடித்தது. வெற்றி பெறும் காரை தேர்வு செய்ய அதிக அளவிலான பார்வையாளர்கள் கைதட்டுவதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 240 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா வெற்றி பெற 292 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து தனது முதல் இன்னிங்ஸில் 333 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 282 ரன்கள் எடுத்தது. 51 ரன்கள் முன்னிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று விளையாடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 240 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆஸ்திரேலிய அணியின் மைக்கேல் ஹஸ்லி அதிகபட்சமாக 89 ரன்களும், ரிக்கி பாண்டிங் 60 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து இந்தியா வெற்றி பெற 292 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி இருந்தது. நட்சத்திர வீரர் ஷேவாக் 7 ரன்களுக்கு அவுட் ஆனார். தற்போது ராகுல் டிராவிட் மற்றும் கௌதம் காம்பீர் விளையாடி வருகின்றனர். நாமக்கல்லில் நடந்த தென்மண்டல அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடந்த கோகோ போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 47 பல்கலைக்கழக அணிகள் மோதின. இதில் கோழிக்கோடு பல்கலைக்கழக அணி முதலிடம் பிடித்தது. அண்ணா பல்கலைக்கழகமும் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் தேசிய போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி பெற்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா கட்டாயம் நிறைவேறும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதாவிற்கு அரசியல் சாசனம் வழங்குவது குறித்த மசோதா தோல்வியடைந்ததற்கு பாஜக முக்கிய காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சக்தி வாய்ந்த தானே புயல் வலுவாக வீசத் தொடங்கியதை அடுத்து சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் பல இடங்களில் மழை பெய்தது. தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களில் 10 மற்றும் 9ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. தண்ணீர் ஒரு நாட்டின் விலை மதிப்பில்லாத சொத்து என்ற திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேங் சிங் அலுவாலியா தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.